ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பண்றோம்னா, நான் எப்படி 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆனேங்கிறது தான். என்னோட அந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டு நான் ஃபேஸே காட்டாம அ சும்மா வீடியோ அது போல போட ஆரம்பிச்சேன். ஆனா, அது அவ்வளவா 300, 400லயே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவா வியூஸ் போகல, சப்ஸ்கிரைபரும் வரல. ஒரு 40, 50 சப்ஸ்கிரைபரோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் சரி இது வேலைக்கு ஆவாதுன்ட்டு ஃபேஸ் காட்டியே போட ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன பண்ணுறது? என்ன வீடியோ போடுறதுன்ட்டு போட்டேன். ஒரு 4, 5 வீடியோ போட்டேன். ஆனா, அது வந்து ரீச் ஆகல. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வேலைக்கு ஆவாது. எல்லாருமே பார்க்குற போல போடணும்னா காமெடி தான் போடணும். நம்ம காமெடி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணா தான் அதுதான் வேலைக்கு ஆகும்ன்ட்டு அது போட ஆரம்பிச்சேன். அது பரவால்ல. ஒரு நாளைக்கு நான் 2 ஷார்ட்ஸ் அப்படி போடுவேன். போட்டா ஒரு 1 மந்த்து நான் விடாம டெய்லி 2, 2 ஷார்ட்ஸ் போடுவேன். அப்படியே போட்டா 1K வியூஸ் போகும். கண்டிப்பா 1000 பேர் பார்த்துருவாங்க. அதுக்கு லைக்ஸும் வரும், கமெண்ட்ஸும் வரும். அதேபோல சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. ஒரு 3 மாசத்துல வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே. நம்ம இதையே ஃபாலோ பண்ணலான்ட்டு அதேபோல ஷார்ட்ஸே நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஷார்ட்ஸே போட்டுட்ருக்கவும் சப்ஸ்கிரைபர் ஏற ஆரம்பிச்சாங்க. ஆனா வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏறுறது கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா மானிடைசேஷன் கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் நானு சரி வீடியோ போடலாமான்னு பார்த்தா, வேலைக்கு போயிட்டு வந்து வீடியோலாம் போட முடியல. லாங் வீடியோலாம் எடிட் பண்ணணும். அதனால தான் நானு சரின்ட்டு லைவ் போட ஆரம்பிச்சேன். லைவ் போட்டா ஓரளவுக்கு பரவால்ல. லைவ் வந்து போம்போது சப்ஸ்கிரைபரும் வர்றாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு லைவ் போட்டா ஒரு 1/2 அன் ஹவராவது நம்ம வந்து பேசுவோம் இல்லையா? இருந்தாலும் 1/2 அன் ஹவர், 1 ஹவர் சம்டைம் 1 ஹவர் கூட ஆகும். அதனால பரவால்ல. ஓரளவுக்கு வந்து வாட்ச் ஹவர் வந்து ஏற ஆரம்பிச்சது. இப்படி தான் நான் வந்து ஆனா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பா வருவாங்க. லைவ் போட்டா. லைவ் போட போட தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுனாங்க. கண்டிப்பா நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருந்தா இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் அதே போல நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப தான் இனிமேட்டு வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். ஓரளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஏறிவிட்டாங்க. அதனால இப்போ ஷார்ட்ஸ் போடுறத கம்மி பண்ணிட்டு, இப்போதுலேருந்து இனிமேட்டு தான் இப்போ வீடியோ வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் பாருங்கள். எல்லாருமே பார்க்காதவங்க எல்லாரும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. ஒரு சேனல் வந்து ஆரம்பித்து எப்படி நம்ம ரன் பண்ணணும், எப்படி இது பண்ணணுங்கிறது எல்லாமே எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிலலாம் யாருமே யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கும்போது வச்சில்ல. நான் ஆமாம் யாருமே வச்சில்ல. அதனால எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் நான் வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ வந்து பரவால்ல. நானும் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். அதேபோல் இப்போ எங்கள் ஃபேமிலிலேயும் 4, 5 பேர் வந்து சேனல் வச்சுருக்காங்க. அதுவும் பரவால்ல. எல்லாருமே காமெடி சேனலாக வச்சுருக்காங்க. எல்லாருமே எல்லா சேனலுமே நல்லா ஓடுது. நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஆரம்பிச்சாங்க. நான் ஆரம்பிக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, "எதுக்கு வீடியோ போடுற? அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் எதுக்கு பண்ற?" அது போல தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யாருமே எதுவுமே சொல்றதில்ல. "ஓகே நீ வீடியோ போடுறியா? நீ போடு." அது போல விட்டுட்டாங்க. எதுவுமே எந்த கமெண்ட்ஸுமே வீட்லேருந்து வர்றதில்ல. "உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பண்ணு." அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதுக்கு நீ போடுற? யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. அதையே சொல்லுவாங்க. எதுக்கு நீ போடுற? இது டைம் வேஸ்ட்டு. அது போல தான் சொன்னாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. எதுக்கு வீடியோ போட்ட? உனக்கு எதுக்கு இது தேவையான்ட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி வந்தது தான் இந்த சேனல். 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆகி நல்லபடி போயிட்டுருக்கு. இதே போல் உங்கள் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ யூஸ்ஃபுல்லாக போடுறேன். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.